ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய 35 MS வேர்ட் பேசிக்ஸோட பார்ட் 2 ஆஃப் த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் யூஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், பேராகிராஃப் ஆப்ஷன், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இண்டென்ட், யூஸ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங், யூஸ் ஹெடர் ஸ்டைல்ஸ். இந்த 5 ஃபங்க்ஷன்ஸோட எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் யூஸ் கேஸ், இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எம்எஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டில் எப்போவுமே வர்ச்சுவல் பார்டர்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இதுதான் ஃபுல் டாக்குமெண்ட்டு. பட் நீங்கள் டைப் பண்ண அந்த வேர்டு வந்து இங்கே சேலைக்கு இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து வர்ச்சுவல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னென்னா எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு 1 inch டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 2.54 சென்டிமீட்டர். ஸோ இங்கே இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2.54 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் இங்கேருந்து இங்கே இந்த லாஸ்ட் டைப்பபிள் லெட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து 2.54 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வர்ச்சுவல் பார்டர்ஸ். நீங்கள் இதுக்குள்ளே தான் டைப் பண்ண முடியும். உங்களுக்கான நீங்கள் இந்த வர்ச்சுவல் பார்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. பட் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும்னு. பட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 1 inch 4 பக்கமும் 1 inch உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து யூஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஃபங்க்ஷன் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ புல்லட்ஸ் ஆப்ஷன் இங்கே இருக்குது, நம்பரிங் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஆப்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பேராகிராஃபில் லிஸ்ட்டு மாதிரி குறிப்பிடுறதுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், அந்த மாதிரி ஒரு ஆர்டராக குறிப்பிடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, ஒரு 4 டைப்ஸே, லைக் ஒரு பெரிய ஒரு நாட்டில் ஒரு 4 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஸ்டேட்டை வந்து நீங்கள் எப்படி குறிப்பிடுவீங்க? சும்மா அப்படி 4 ஸ்டேட்னு போட்டால் யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதை கொஞ்சம் ஹைலைட்டடாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னா ஒரு புல்லட் மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி பாயிண்டர்ஸை குறிப்பிடுறதுக்கும் இல்லைனா ஒரு ஆர்டரை குறிப்பிடுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ புல்லட்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நார்மலாக இந்த பிஸ்னஸ் சினாரியோவில் வந்து இந்த புல்லட் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டட் புல்லட்டு இதுதான் ஒரு 8ல் 10, 8 out of 10 இவ்வளோ இந்த புல்லட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைனா இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு செகண்ட் டைப் ஆஃப் இதுக்கு கீழே இன்னொரு லிஸ்ட்டு காமிக்கணும் அப்படின்னா இந்த புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. பட் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபைன் நியூ புல்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சில பேர் அவங்களோட கம்பெனி லோகோவே கூட யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். பட் இது வந்து நம்ம அட்வான்ஸ்டு சீரீஸில் இதை பற்றி பார்ப்போம். பேசிக் சீரீஸில் இது போதும். அதே மாதிரி தான் நம்பர்ஸும் உங்களுக்கு நிறைய டிஃபால்ட்டாக ஆப்ஷன் உண்டு. அதே மாதிரி நீங்கள் இதுலேயே டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மெட், புதுசாக நீங்கள் ஒரு நம்பர் ஃபார்மெட்டும் க்ரியேட் பண்ணலாம். பட் பேசிக்காகவே இதுலேயே 1, 2, 3 அந்த மாதிரி பண்ணலாம். இது ரோமன் லெட்டர்ஸில் பண்ணலாம், இல்லை இந்த ABCD அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யூஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இது முடிஞ்சது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேராகிராஃப் ஆப்ஷன். ஸோ பேராகிராஃப் ஆப்ஷன் என்னன்னா இது வந்து ஒரு ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். ஸோ இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்டை எப்படி அழகுபடுத்தலாம், எந்த மாதிரி அழகாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் பேராகிராஃப். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேராகிராஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணது நீங்கள் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் பேராகிராஃப் ஆப்ஷன் வரும். இல்லை செலக்ட் பண்ணதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராகிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 0, ரைட்டில் 0 இருக்குது. ஸோ இது என்னென்னா நான் சொன்னேன்ல இந்த 2.54 சென்டிமீட்டர் இங்கேயும் இங்கே இருக்கிற இடைவேளையிலேருந்து 0 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இல்லை எனக்கு 1.54 சென்டிமீட்டரில் எனக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸில் போகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே இந்த ஃபுல் பேராகிராஃப் ஆரம்பிக்கும். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிக்குது. சரிங்களா. நான் Ctrl+C கொடுத்துட்றேன். இல்லை எனக்கு 2.54 சென்டிமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு 3.54 சென்டிமீட்டர் வரும். அதாவது இந்த பக்கம் ரைட் சைடில் எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பக்கம் மூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஸோ நீங்கள் நான் அதான் சொன்னேன்ல 2.54ங்கிறது டிஃபால்ட்டாக MS வேர்டில் இருக்கிறது. அதை நீங்கள் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன்ஸில் இருக்குது. அது ஒன்று. ஸோ இந்த பேராகிராஃப் அப்படின்றது வந்து என்னென்னா
distance between each sentence. ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ் இருக்குது. இது ஒரு சென்டென்ஸு, ஸோ இது ஒரு சென்டென்ஸு, இது ஒரு சென்டென்ஸு, இது ஒரு சென்டென்ஸ், அது மாதிரி 4 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஈச் சென்டென்ஸுக்கு நடுவில் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம 6.6 டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸு. ஸோ எல்லா சென்டென்ஸுக்கும் நடுவில் எனக்கு 6.6 டிஸ்டன்ஸ் எனக்கு இருக்கணும். இது வந்து எப்படி சொல்லி, இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நான் உங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே 6.6 வைங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா எவ்ரி சென்டென்ஸ்க்கும் நடுவில் ஒரே ஈக்குவலாக 6.6 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இது அடுத்த ஆப்ஷன் இந்த பேராகிராஃப். லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன் என்னென்னா லைன் ஸ்பேசிங். லைன் ஸ்பேசிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கும், அதாவது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. சாரி, இந்த செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. வித்தின் ஈச் லைன் எவ்வளோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை டிஃபால்ட்டாக சிங்கிள் இருக்கும். நீங்கள் சிங்கிளும் யூஸ் பண்ணலாம், 1.5 லைன்ஸும் யூஸ் பண்ணலாம். 1.5 கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமானது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இங்கே நான் சிங்கிள்னு நான் மாற்றினா சின்னதாகிடும். ஸோ இது வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் இப்படி தான் இதை மாற்றணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து வித்தின் ஈச் பேராகிராஃப் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாற்றுறது. இன்னொரு அந்த லாஸ்ட் பார்த்த ஆப்ஷன் வித்தின் ஈச் லைன்ஸ் வித்தின் தட் பேராகிராஃப்க்கு மாற்றுறது. சரிங்களா? ஸோ ஒரு பேராகிராஃப் நடுவுலையும் மாற்றலாம், ஒரு லைனுக்கு நடுவுலையும் மாற்றலாம். ஸோ அதுதான் அந்த பேராகிராஃப் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இண்டென்ட். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷனுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அது மூவ் ஆகும். இது என்ன கணக்குனா 1.27 சென்டிமீட்டர், அதாவது 0.5 இன்ச். ஓகேங்களா? ஸோ எவ்ரி 0.5 இன்ச் 0.5 இன்ச்சாக இந்த பக்கம் மூவ் ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா திரும்ப 0.5 இன்ச்சாக லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். இது வந்து நீங்கள் பேராகிராஃபில் நீங்கள் பண்ணுறதே தான். ஸோ இந்த இன்டென்டேஷன் பண்ணுறீங்களா, இதே தான். இது வந்து கொஞ்சம் ஈஸியானதாக ஒன் கிளிக் மூவபிள் ஃபங்க்ஷன் இது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சல. நீங்கள் இங்கேயும் போயிட்டு நீங்கள் இது லெட்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லெட்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் இது. அந்த இன்டென்டேஷன் பேராகிராஃபில் பார்த்தா அதே இன்டென்டேஷனுக்கு. சரிங்களா? ஸோ இது முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து யூஸ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். யூஸ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து 4 பேராகிராஃப் இருக்குது. நான் 4 பேராகிராஃபும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸில் போயிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்தனா ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அகெயின் இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃபில் சில கண்டென்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். Ctrl+C கொடுத்துட்றேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் டாப் பார்டர் மட்டும் கொடுத்தனா மேலே மட்டும் கோடு வரும். லெஃப்ட் மட்டும் கொடுத்தனா லெஃப்ட்டில் மட்டும் கோடு வரும். ரைட்டு கொடுத்தனா ரைட்டில் மட்டும் கோடு. பாட்டம்னா பாட்டம் மட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அகெயின் நார்மலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து ஆல் பார்டர்ஸு. ஏன்னா ஆல் பார்டர்ஸ்னால் உங்களுக்கு 4 பக்கமும் கோடு வந்துடும். ஸோ நீங்கள் எதாவது ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா காமிச்சிக்கலாம். அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு லைனுமா கூட நீங்கள் அதுக்கான கலரை மாற்றிக்கலாம். ஸோ ஒரு லைனுக்காகவும் மாற்றலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாமே ஒரே இது வேணும்னா நீ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே கலராக கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. தனித்தனியாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம், சேர்த்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ அது அகைன் உங்களோட ரெக்வயர்மெண்ட் பொறுத்தது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ யூஸ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் ஹெடர் ஸ்டைல். ஹெடர் ஸ்டைல் என்னென்னா ஒரு பேராகிராஃப்க்கு மேலே ஒரு ஹெடர் இருக்கும். ஸோ அந்த ஹெடர் வந்து என்ன ஸ்டைலில் வேணும். ஸோ நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஹெடர் அடிக்கிறேன். ஸோ இந்த ஹெடர் வந்து எனக்கு என்ன ஸ்டைலில் வேணும். ஏன்னா ஒரு ஹெடரும் ஒரு ஸ்டைலில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டைலை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல்ஸு. இங்கே போயிட்டு நீங்கள் மாடிஃபைன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஹெடரும் ஒரே காமனாக இருக்கிறதுக்கு இங்கே ஹெடர் ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை போய்ட்டு ஒரு ஹெடருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாமே ஒரே காமனாக இருக்கும். இதனால 2 யூஸ் என்னென்னா, ஒன்று டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் காமன் ஹெடர்ஸ் கொடுத்தீங்கன்னா. இன்னொன்று டாக்குமெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பேஜில் மேலே ஒரு ஹெடர் ஒரு ஸ்டைலில், கீழே ஒரு ஹெடர் ஒரு ஸ்டைலில் இருந்தால் நல்லா இருக்காது. யூனிஃபார்மாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஹெடர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதுவும் கம்ப்ளீட்டட். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் இந்த 5 ஃபங்க்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற 25 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாடிஃபைடு ஸ்டைல்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்ப்போம். ஓகே, ஸோ அது வரைக்கும் ஸ்டேஃபாக இருங்க. பாய். தேங்க்யூ.